வணக்கம் நண்பர்களே. டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டெட்டு ஓல்டு கொஷின் மேக்ஸ் ஓல்டு கொஷினோட ஆன்சர் கீ தான் அன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 2x² - 18 மற்றும் x² - 2x - 3 இதோட HCF வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு டைமாக அதில் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பாருங்கள். 2x² - 18 இது எப்படி எழுதலாம்? 2வை பொதுவாக எடுத்துக்கலாமா? 2வை பொதுவாக வச்சுட்டு x² - 9 ஓகே. அடுத்த டைம் எழுதுங்க. 2 × x² - 3² எழுதலாம். 9 வந்து 3² 9 அதனால் அப்படி எழுதுகிறோம். அப்போ இது என்ன ஃபார்முலா மெத்தடில் இருக்குன்னா a² - b². அப்போ a + b × a - b இந்த மெத்தடில் இருக்குது. இதில் ஏவோட வேல்யூ என்ன? எக்ஸு, பியோட வேல்யூ என்ன? 3. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 2 × x + 3 × x - 3. ஃபஸ்ட்டு இதோட HCF நம்ம டேம் கிடச்சிருச்சு, வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்த டேம் பாருங்கள். x² - 2x - 3. அப்போ இது என்ன பண்ணணும்னா, அப்போ நம்ம பெருக்கும்போது -3 வரணும், கூட்டும்போது -2 வரணும். அப்போ இதோட காரணிகள் என்னதை எடுக்கலாம்? -3 + 1 அப்படின்னு எடுக்கலாம். அப்போ 2 காரணிகள் கிடச்சிருச்சு. அப்போ x - 3 x + 1 இதுதான் காரணி. அப்போ HCF கேட்டதுனால 2 டேர்மில் எது காமனாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்போ x - 3 தான் நம்மளுக்கு காமனாக இருக்குது. அப்போ இதோட HCF வேல்யூ என்ன? x - 3. அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். 24² ஸ்கொயர்டுடன் எதை கூட்டினால் 25² கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 24² வேல்யூ என்ன? நமக்கு 576. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 25² வேல்யூ என்ன? 625. அப்போ இந்த 24² எதை கூட்டுனா நமக்கு வந்து 625 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறீங்க? இந்த ரெண்டும் கழிச்சிட்டா 25² 625லேருந்து 576 கழிச்சிட்டா நமக்கு வந்து அந்த வேல்யூ கிடச்சிரும். அப்போ கழிச்சா எவ்வளோ வருது? 49. 49 எப்படி எழுதலாம்? 7² 7 49. அப்போ இந்த 24² நான் 7² கூட்டினால் நமக்கு வந்து 25² மதிப்பு வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். தீர்க்க 5² × 3 × 3⁵ whole -3 × 15² கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ 5² கொடுத்துருக்காங்க. அதை எப்படி எழுதலாம்? a⁴m × a⁴n அப்படின்னு எழுதலாம். அப்போ 2 3 6. அப்போ 5⁴6 இன்ட்டு இது எப்படி எழுதலாம்? 3. அப்போ 3⁻³ × 3⁵ 5 × -3 இன்ட்டு 15⁻². ஏன்னா நம்ம மேலே மைனஸ் கொடுத்துருந்தா அதை ப்ளஸ் பண்ணணும்னா நம்ம என்ன கொண்டு போயிடுவோம்? கீழே கொண்டு போயிடுவோம். அப்போ வகுத்தலில் போயிடும். அப்போ 5⁻6 அடுத்து செகண்ட் இதை பாருங்கள். 5⁻6 இன்ட்டு இதை எப்படி எழுதலாம்னா 3⁻³ இன்ட்டு அந்த 5 3 15 3⁻−15 இன்ட்டு 15⁻². அப்போ இது நம்ம ப்ளஸ்ஸில் கொண்டு வரணுன்றதுனால நம்ம என்ன ஆயிடுவோம்? மேலே மைனஸில் இருக்கிறதெல்லாம் கீழே போயிடும். அப்போ 5⁻6 ÷ 3⁻18 இன்ட்டு 15². அடுத்தது பாருங்கள். அப்போ 5⁻6 இந்த ரெண்டும் 3⁻−3. அப்போ a⁴m × a⁴n பெருக்கல்ல இருந்தால் கூட்டலாம். அப்போ 15 + இதை பாருங்கள். 15 + 3 18. அதனால தான் 5⁻6 × 3⁻18 இன்ட்டு 3⁻18 இன்ட்டு 15⁻2 அப்படின்னு போடுறோம். அடுத்து பாருங்கள். 5⁻6 ÷ 3⁻18 இன்ட்டு இதை எப்படி 15 எப்படி பிரித்து எழுதலாம்? 3 × 5 கொஞ்சம் இந்த ஹோல்² எழுதலாம். அப்போ 5⁻6 ÷ 3 இன்ட்டு ஏன்னா
இந்த 3 ஸ்கொயர்டு இருக்கா, இந்த ஸ்கொயர்டு 18, 18 + 2 20. அப்போ 3 ஸ்கொயர்டு இன்ட்டு 5 ஸ்கொயர்டு. அடுத்து இங்கே வாங்க, அடுத்து 5/6 டிவைடட் பை 3 × 20 × 5/2 இப்படி எழுதிட்டு, இந்த 2வும் இந்த 6 இதில் கழிச்சிடலாமா? கழிச்சா என்ன கிடைக்கும்? 5/4/3 × 20. அப்போ இதோட ஆன்சர் என்னென்னா 5/5/355 × 4 இப்படி எழுதலாம். இதுதான் ஆன்சரு. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 3c/16 என்பது 48 எனில் c-யின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது எப்படின்னா 3c / 16 = 48. அப்போ 3c இந்த 16 அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? வகுத்தலில் இருக்குது இங்கிட்டு போகும்போது பெருக்கலாக மாறும். அப்போ 48 × 16. அப்போ நமக்கு c வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ c அங்கிட்டு வச்சுக்கிட்டு 3 அங்கிட்டு போகும்போது இங்கே வந்து மேலே இருக்குது, இங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? வகுத்தலாயிரும். அப்போ 48 × 16 / 3. அப்போ இதை அடிச்சிங்களாகும் 16 3 48. அப்போ சியோட வேல்யூ என்ன? 16 16 256. இதான் ஆன்சர். அடுத்து 5th சம் பாருங்க. 1 2 1 2 4 5 8 10 16 20 40 and 80 இவைகளை காரணிகளாக கொண்ட சிறிய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ காரணிகளாக கொண்ட சிறிய எண்ணுன்னா நம்ம வந்து இதுக்கான என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் எல்சிஎம். நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்க நம்பர்லாம் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிங்க. அப்போ கொடுத்துருக்க நம்பரை எடுத்து எழுதிருங்க. எடுத்து எழுதிட்டு இது எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்களாகும். பாருங்கள், நம்ம கிடச்சிருக்க எல்சிஎம் வேல்யூ என்னென்னா 2 × 2 × 2 × 5 × 2. அப்போ இதை பெருக்கினங்களாக 80. அப்போ இதை அந்த காரணிகளாக கொண்ட மிகச்சிறிய எண் எதுனா 80 தான். அடுத்து 6th சம் பாருங்கள். அப்போ பரப்பளவு காண்க அப்படின்றது கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் மொத்த பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த படத்தை நல்லா பாருங்கள். ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க, 4 முக்கோணம் கொடுத்துட்டாங்க. இப்போ சதுரத்தின் பக்கத்தின் அளவு என்ன? 12 சென்டிமீட்ரு. அந்த முக்கோணத்தின் ஒரு பக்கத்தின் அளவு 5 சென்டிமீட்ரு. இந்த கர்ணத்தின் அளவு வந்து 13 சென்டிமீட்ரு இப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், சதுரத்தின் பரப்பளவு ப்ளஸ் 4 முக்கோணத்தின் பரப்பளவு. பாருங்கள், 4 முக்கோணம் இருக்கும். அப்போ 4 முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சா இதோட வேல்யூ வந்துடும் நமக்கு. இப்போ சதுரத்தின் பரப்பளவு என்னென்னா a² ப்ளஸ் அடுத்து முக்கோணத்தின் பரப்பளவு 4 × அரை × b × h. ஏன்னா முக்கோணத்தின் பரப்பளவு அரை × b × h. அப்போ a வந்து வேல்யூ என்ன? 12. அப்போ 12² ப்ளஸ் 4 × அரை × b வந்து நமக்கு வந்து 10, அதாவது 12 சென்டிமீட்டர் உள்ள இருக்கா? 12. ஹைட்டு வந்து 5 சென்டிமீட்டர். அப்போ இதில் நீங்கள் பார்த்து எழுதும்போது கவனமாக எழுதணும். நீங்கள் வாட்டுக்கு b வேல்யூ வந்து 13 போட்டுறக்கூடாது. அதனால் அடிப்பக்கத்தின் அளவு 12 சென்டிமீட்ரு. அதனால் அப்போ 4 × அரை × 12 × 5. அப்போ 12² வேல்யூ என்ன? 144 ப்ளஸ்ஸு அடுத்து இந்த 2 4 அடித்தா 2. அப்போ 12 5 60, 2 × 60. அடுத்து பாருங்கள் 144 ப்ளஸ் 120. அப்போ ரெண்டும் கூட்டினா எவ்வளோ வரும்? 264 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு தான் இந்த படத்தினோட மொத்த பரப்பளவு. அடுத்து 7th சம் பாருங்கள். இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம போர்ட்மான்ஸ் ரூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ பாருங்கள், 24 + 2 × 8 டிவைடட் பை 2 - 1 கொடுத்துட்டு டிவைடட் பை 20 ப்ளஸ் ப்ராக்கெட் ஆஃப் 8 × 2 ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் 6 × 3 - 10 டிவைடட் பை 5 ப்ராக்கெட் ஹோல் ப்ராக்கெட் கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த இப்படி கொடுத்துட்டா நம்ம வந்து போர்ட்மான்ஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து ப்ராக்கெட் ஆஃப் டிவைடட் மல்டிபிள் அடுத்து ஆடு அடுத்து சப்ஸ்கிரைஷன் மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணணும்.
அடுத்து வந்து நம்ம வகுக்கணும், அடுத்து வந்து நம்ம பெருக்கணும், அடுத்து வந்து கூட்டணும், அடுத்து வந்து தான் நம்ம கழிக்கணும். லாஸ்ட்டாக தான் நம்ம கழிக்கணும். இந்த இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு இது டைமாக எடுத்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கோங்க. 24 + 2 × 8 வகுத்தல் 2 - 1. இப்போ நம்ம இந்த கொடுத்துருக்கிறதுல நம்ம வந்து ஃபஸ்ட்டு எதை எடுக்கணும், நம்ம பண்ணணும் ப்ராக்கெட்டு இல்லை. அடுத்து என்னது டிவைடைட்டு. அப்போ நம்ம வகுக்கணும். அப்போ 24 + 2 × அந்த 8 வகுத்தல் 2 என்ன வரும், 4 வரும், -1. ஓகே. அப்போ நம்ம வந்து இப்போ வகுத்தலை முடிச்சிட்டோம், டிவைடேட் முடிச்சிட்டோம். அடுத்து மல்டிபிள், அடுத்து பெருக்கணும். அடுத்து ரூல்ஸு பெருக்கணும். அப்போ 24 + 2 × 4 - 1. அப்போ இதை பெருக்குனா என்ன பண்ணால் 24 + 8 - 1 வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம பெருக்குனதுக்கப்புறம் கூட்டணும். அப்போ கூட்டல் பாருங்கள், 24 + 8 32 -1 = அப்போ 31. ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 31 கண்டுபிடிச்சிட்டோம் ஃபஸ்ட் டைமுக்கு. அடுத்து செகண்ட் டைம் எழுதுங்க. 20 + ப்ராக்கெட் ஆஃப் 8 × 2 ப்ளஸ் ப்ராக்கெட் 6 × 3 -10 / 5. நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட்டு கொடுத்தா அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். அப்போ 20 + 8 × 2 ப்ளஸ் இந்த 6 × 3 = 18. இதை கூட பெருக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு இந்த நம்ம வந்து வகுக்கணும். அதனால் 10 / 5 = 2. அப்போ 6 × 3 = 18. ஓகே, இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதே பாருங்கள். 20 + 8 2 என்ன வரும், 16. அடுத்து இந்த 18 - 2 என்ன வரும், 16. அப்போ 20 + 32 நமக்கு வந்து 52. அப்போ ஃபஸ்ட் டைமுக்கு 31, செகண்ட் டைமுக்கு வந்து 52 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதோட ஆன்சர் என்ன, 31/52 தான் இதோட ஆன்சர். அடுத்து 8வது சம் பாருங்கள். ஒரு முக்கோணம் செவ்வகமாக மாற்றப்படுகிறது. முக்கோணத்தின் பரப்பு 108 cm² மற்றும் செவ்வகத்தின் நீளம் வந்து 24 cm எனில் செவ்வகத்தின் அகலம் காண்க. இப்படி ஏன்னா ரெண்டு இது கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுத்துட்டாவே பரப்பளவு மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ட்விஸ்ட் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, L × B, பக்கம் × அகலம். அப்போ அடுத்து பாருங்கள். இப்போ செவ்வகத்தின் பரப்பளவு = முக்கோணத்தின் பரப்பளவு சேம் தான். அப்போ எல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 24 சென்டிமீட்டர். நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அகலம் பிரெத்து தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பிரெத்து கண்டுபிடிக்கணும். அப்போ பரப்பளவு வேணால் 108 சென்டிமீட்டர். 108 எல் வந்து எவ்வளவு, 24 சென்டிமீட்டர் × பி. ஏன்னா பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பி அங்கிட்டு வச்சுக்கோங்க. 24 எங்கிட்ட வரும்போது கீழே போயிடும். அப்போ 108 / 24 இதை அடிச்சு கொடுத்தோமாக்கும். பியோட வேல்யூ எவ்வளோன்னா 4.5. அதாவது செவ்வகத்தின் அகலம் எவ்வளோன்னா 4.5 சென்டிமீட்டர். அடுத்து 9வது சம் பாருங்கள். 3 நாற்காலிகளின் விலை ரூபாய் 1290 எனில் 5 நாற்காலிகளின் விலையின் 5 நாற்காலிகளின் விலையின் 2 மடங்கு கேட்டிருக்காங்க. நீங்கள் எடுத்தோடனே சம பார்த்துட்டு 5 நாற்காலி விலை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதை அப்படியே போட்டக்கூடாது. அந்த கண்டுபிடிச்ச விலையோட 2 மடங்கு கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பாருங்கள். அப்போ நம்ம ஒரு நாற்காலியோட விலை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 1290 /3 அடிச்சு கொடுத்தா நம்ம ஒரு நாற்காலியோட விலை நமக்கு கிடச்சிரும். அப்போ ஒரு நாற்காலியோட விலை எவ்வளோன்னா இதை அடிச்சு கொடுத்தா 430 ரூபா. அப்போ 5 நாற்காலியோட விலை என்ன, 5 × 430 2150 ரூபா. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அந்த 5 நாற்காலி விலையின் 2 மடங்கு. அப்போ அதோட 2 மடங்கு. அப்போ 2150 × 2. அப்போ 4300 தான் ஆன்சர். அடுத்து 10வது சம் பாருங்கள். எக்ஸ் என்ற கோணத்தின் நிரப்பு கோணமானது 130 டிகிரியின் மிகை நிரப்பு கோணத்திற்கு சமம் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நிரப்பு கோணம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. நிரப்பு கோணம்னா 90 டிகிரின்னு எடுத்துக்கிறணும். மிகை நிரப்பு கோணம்னா நம்ம வந்து 180 டிகிரி எடுத்துக்கணும். இதை எப்பவுமே மனப்பாடம் பண்ணணும். நிரப்பு கோணம்னா 90 டிகிரி, மிகை நிரப்பு கோணம்னா 180 டிகிரி. அப்போ நமக்கு வேல்யூ எது கொடுத்துருக்காங்க, இந்த மிகை நிரப்பு கோணத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க.
மிகை நிரப்பு கோணம்னா நமக்கு 180 டிகிரி தெரியும். அப்போ 180 டிகிரி மைனஸ் எத்தனை டிகிரி? 130 டிகிரி. அப்போ கழிச்சா மிகை நிரப்பு கோணம் எவ்வளோ கிடைக்குது? 50 டிகிரி கிடைக்குது. இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. அப்போ எக்ஸ் வந்து நிரப்பு கோணம், அந்த நிரப்பு கோணத்தோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ நிரப்பு கோணம் வந்து எத்தனை டிகிரி? 90 டிகிரி. அப்போ நம்ம 90 டிகிரி மைனஸ் நம்ம மிகை நிரப்பு கோணம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 50 டிகிரி. அப்போ 90 மைனஸ் 50 40 டிகிரி. அப்போ இதோட ஆன்சர் என்னென்னா 40 டிகிரி. அடுத்த சம் பாருங்க. எக்ஸ் பை 36 இன்ட்டு எக்ஸ் பை 4 = 1. அடுத்து செகண்ட் டேர்ம் பாருங்கள். ஒய் பை 21 இன்ட்டு ஒய் பை 189 = 1. தேர்ட் டேர்ம் பாருங்கள். இஜட் பை 32 இன்ட்டு இஜட் பை 80 = 1 எனில் 2x2 இன்ட்டு xy பை 3z இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இதில் வந்து ஒரு டேர்மாக எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எடுங்க. எக்ஸ் பை 36 இன்ட்டு எக்ஸ் பை 4 = 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இது இங்கிட்டு போகும்போது என்ன? 36 இன்ட்டு 4 வந்துடுமா? = இங்கிட்டு போகும்போது அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு = 144. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 12. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் டேர்ம் எடுங்க. ஒய் பை 21 இன்ட்டு ஒய் பை 189 = 1. அப்போ ஒய் ஸ்கொயர்டு = 21 இன்ட்டு 189. அப்போ ஒய் ஸ்கொயர்டு = 3969. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 63. இப்போ நீங்கள் இந்த ஸ்கொயர்டு வேல்யூலாம் டக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இந்த இதில் பாருங்களேன். இந்த லாஸ்ட் டைமும் 9ன்னு வருதா? 9ன்னு வந்தால் நம்ம வந்து எதோட ஸ்கொயர்டு வேல்யூலாம் 9ன்னு பார்க்கணும். அப்போ 3 தான் 9 வரும், 7 வரும், 3 7 வரும். அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 3 போட்டுக்கோங்க. 3 போட்டுட்டு செகண்ட் 6 இருக்கா? இந்த 6 வந்து அடிச்சிருங்க. அடிச்சுட்டு 39 இருக்கா? 39க்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எதுன்னு பாருங்கள். அப்போ 6 6 36. அப்போ 3 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து 6. அப்போ 63 தான் இதோட ஸ்கொயர்டு வேல்யூ. இதை மெத்தடை எல்லாத்துக்கும் போட்டு பாருங்கள். ஈஸியாக டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் 1 நிமிஷம் 1 செகண்டில். அடுத்து ஒய்யோட வேல்யூ 63. அடுத்து பாருங்கள். இஜட் பை 32 இன்ட்டு இஜட் பை 8 = 1. அப்போ இஜட் ஸ்கொயர்டு = 32 இன்ட்டு 8. இஜட் ஸ்கொயர்டு = 256. அப்போ இஜட்டோட வேல்யூ என்ன? 16. அப்போ நம்ம எக்ஸு ஒய் இஜட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து சால்வ் பண்ணுங்கள். 2xy பை 3z. அப்போ 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன? 12. ஒய்யோட வேல்யூ என்ன? 63 பை 3 இன்ட்டு இஜட்டோட வேல்யூ என்ன? 16. அப்போ இதை அடித்து கொடுத்தீங்களாக்கும் 63 டிவைடட் பை 12 தான் நமக்கு வந்து ஆன்சர். அடுத்து பாருங்கள். இரு எண்கள் 5:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் வேறுபாடு 18 எனில் அவ்வெண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள். அப்போ ஒரு வந்து 5x, இன்னொரு எண் வந்து 3x அப்படின்னு இருக்கு. வேறுபாடுனா மைனஸ். அப்போ 5x மைனஸ் 3x = 18. அப்போ 5லேருந்து 3 கழிச்சா 2x = 18. அப்போ x = 18/2. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 9. ஓகே, நம்ம அப்போ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதில் வந்து 2 எண்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 5x 5 × 9 எவ்வளவு? 45. அடுத்து 3x 3 × 9 எவ்வளவு? 27. அப்போ அந்த எண்கள் என்னென்னா 45, 27. இதுதான் ஆன்சர். இப்போ ஒரு 12 சம் பார்த்துருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 18 சம் பார்க்கலாம். இதில் நல்லா பாருங்கள். டெட்டில் இவ்வளோ தான், இப்படி தான் கேட்குறாங்க. அதனால் இதே மெத்தடில் பார்த்துட்டு போங்க, ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.